மழை பிடிக்காத மனிதர் அந்த டேரக்டர் வந்துட்டு எனக்கே தெரியாமல் ஒரு 1 மினிட் ஃபுட்டேஜ் வந்து படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பயங்கர ஆதங்கமாக ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருந்தார். ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து ஆரம்பத்திலேருந்து விஜய் ஆண்டனிக்கும் விஜய் மில்டனுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் மேட்சிங்காகவே போயிட்டு இருந்தது. பண்ணக்கூடாது, அவங்க தரப்பில் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து தனியாகவே ஒரு சென்ஸாக அதை மட்டும் பண்ணியிருக்கோன்றாங்க. அந்த மாதிரி இது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அது படத்துலையும் நிறையா தெரிஞ்சிருக்கு. ஒரு பெருசலாக என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்துச்சு. கோட் படத்தோட 3rd சிங்கிள் ஸ்பார்க், அதுக்கு கங்கை அமரன் லிரிக் எழுதுறாரு அப்படின்னு சொன்ன அந்த ப்ரொமோலேயே வந்து நிறையா நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த 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 பாட்டை பொறுத்த வரைக்கும் டியூன் அங்கே நிற்கும். இப்போ ஸ்டைலிஷாக இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தான் எழுதியிருக்கிறார். லிரிக்கெலாம் அங்கே பிரச்சனை கிடையாது. அந்த டியூனு போய் உட்காரலாம். யுவன் சங்கர் வாய்ஸ் வந்து அந்த பாட்டுக்கு மேட்ச் ஆகும். அப்புறம் அந்த சாங்கை பிக்சரைஸ் பண்ண விதம் எல்லாமே அந்த படத்தில் மைனஸாகவே அந்த விட்ட 3rd சிங்கிளில் மைனஸ் ஆகுது. அது 3rd சிங்கிள் மட்டும் கிடையாது, அது ஸ்பார்க்குன்னு பார்த்தா அது பயங்கர ஷாக் ஆகி போச்சு. அது சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரு சுபேர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரே கன்ஃபியூஷனான நிலைமையாக போய்கிட்டு இருக்குது சார். இப்போ தான் ப்ரொடியூசர் கவுன்சில், அதுக்கப்புறம் நடிகர் கவுன்சில் பிரச்சனைலாம் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சைடு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மழை பிடிக்காத மனிதர் அந்த டேரக்டர் வந்துட்டு எனக்கே தெரியாமல் ஒரு 1 மினிட் ஃபுட்டேஜ் வந்து படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பயங்கர ஆதங்கமாக ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருந்தார். இது என்ன பிரச்சனை சார்? ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து ஆரம்பத்திலேருந்தே விஜய் ஆண்டனிக்கும் விஜய் மில்டனுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் மேட்சிங்காகவே போயிட்டு இருந்தது. படம் பார்த்துருக்குறாங்க. ஒரு ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து படத்தினுடைய ஒரு இன்டெக்ஸ் மாதிரி முன்னாடியே வச்சிடணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அது தயாரிப்பாளர் நடிகரும் ஓகே பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து வேணாம் அப்படின்ட்டுருக்கிறாரு. அப்புறம் டைட்டில்லையே பிரச்சனை, சலீம் 2 வச்சுக்கலாம் இதை டைட்டிலாக அப்படின்னா அது வேணாம், இது மழை பிடிக்காத மணி அந்த பொயட்டிக்காக இருக்குன்ற மாதிரி கான்ட்ரவர்சியாக போயிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, படம் சென்சார்லாம் ஆகிட்டு வந்த பிறகு ப்ரெஸ் ஷோலாம் போட்டதுக்கு பிறகு இந்த 1 மினிட்டை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணலாமா சார்? சென்சார் போயிட்டு வந்த ஒரு படத்தில் பண்ணக்கூடாது, அவங்க தரப்பில் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து தனியாகவே ஒரு சென்சார் அதை மட்டும் பண்ணியிருக்கோன்றாங்க. அது பல குழப்பங்கள். அதை தேட்டரில் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி பார்த்துட்டு அந்த விஜய் மில்டன் பேசின வீடியோலாம் பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்த நாள் 2 நாள் கழித்து விஜய் ஆண்டனி வந்து நான் அவன் இல்லை, இது சலீம் 2 இல்லை அப்படின்னு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏதோ 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகுது. ஆனால் படம் சரியாக போகல, அது வேறு விஷயம். அது ஒரு பெரிய டேரக்டருக்கும் இது வந்து எல்லா படங்களும் நடக்கிறது தான். டேரக்டருக்கும் எந்த படமுமே டேரக்டரும் ஹீரோவும் படம் ரிலீஸ் ஆகிறப்ப சுமூகமாக இருந்ததாக வந்து பெருசாக சரித்திரம் கிடையாது. ரொம்ப ரேராக தான் நடக்கும். அந்த மாதிரி இது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அது படத்துலையும் நிறையா தெரிஞ்சிருக்கு. ஒரு பெருசலாக என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியுடைய இன்டர்ஃபியர் நிறையா இருந்துச்சு. ஓகே, அதில் கொஞ்சம் அவர் இன்டர்ஃபியர் ஆனதுனால தான் இவ்வளோ குழப்பங்கள் அப்படிங்கிறாங்க. சரி, இன்டர்ஃபியர் ஆன போது குழப்பம் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்க படங்கள்லாம் டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் இருந்தாலும் அவரோட கதையவே ஒரு சீனையே வந்து இன்டர்ஃபியர் பண்ணி புதுசாக உள்ளே வைக்கிறது, அதுவும் டேரக்டருக்கே தெரியாமல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப புதுசு இல்லையா? இல்லை, நிறைய நடந்திருக்கு. இப்போ காதல் கோட்டை படம்லாம் 2 கிளைமேக்ஸ் எடுத்துருக்காங்க. ஓகே, 2 கிளைமேக்ஸ் எடுத்து அது டேரக்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காரு, ப்ரொடியூசர் ஒரு கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வர்றப்ப 2 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிடுவோம். படத்தை வந்து சீனியர் டேரக்டர்ஸ் போட்டு காமிப்போம். அவங்களுக்கு யார் எந்த கிளைமேக்ஸ் அவங்க இது பண்ணிக்கிறாங்களோ அந்த கிளைமேக்ஸை வச்சுக்கலாம்னு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு போர்ஷனை வந்து வச்சுக்கலாமா வேணாமான்னு எடுத்திருக்காங்க. எடுத்தோடனே கடைசி நேரத்தில் அவங்க வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி அதுதான் ஒரு சின்ன கிளாஸாக இருக்குது. இது சினிமாவில் நார்மலாக இது நடக்கக்கூடிய இந்த படம் ஓடி இருந்துச்சுன்னா இவ்வளோ எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி சக்ஸஸ் மீட் கொண்டாடிருப்பாங்க. ஓ, அவர் இந்த விஷயத்த சொல்லாமே. ஆமாம், படம் ஓடி இருந்துச்சுன்னா, படம் பிக்கப் ஆயிருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் சேர்ந்தே கூட கொண்டாடிருப்பாங்க. யார் இந்த வெற்றிக்கு காரணம்னு பேசிகிட்டு இருப்பாங்க. படம் சரியாக போகாதனால அப்படி ஆயிடுச்சு. இப்போ அவரும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காரு. அந்த டைரக்டர் சைடும் இவங்களால தான் ஃபால்ட்டு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விளக்கமே தெரிவிக்கவே இல்லை சார். இதுக்கு யார் தான் பொறுப்பேற்றுக்கிறது கடைசியில்? இல்லை, பொறுப்பேற்றுக்கிறதுனா படம் பெருசாக போகல, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம் ஓகே அப்படிங்கிறதுக்காக விஜய் ஆண்டனி போட்டு அதை இது பண்ணிட்டார். நிறைய தேட்டரில் எடுத்துட்டாங்க. இனி அதை பற்றி பேசி என்ன போகுது அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு அடுத்தடுத்தார் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. வேறு டேரக்டர்ஸ் வர்றதுக்கு விஜய் ஆண்டனிக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இல்லையா? புது டேரக்டர் வந்து சொல்கிறாங்க, புது டேரக்டர் வச்சு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு தர்ம சங்கடம் வந்துடக்கூடாது. நான் இல்லை, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது
அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு அறிக்கையை கொடுத்து அது ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டார், அவ்வளோதான். இன்னும் சில சமூக ஊடகங்களில் எப்படி பேசப்படுதுன்னா சார், இப்போது ஒரு படம் சரியாக போகலை அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போது ரீசெண்டாக நிறைய படங்களில் நம்ம லால் சலாமில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் மேட்ரு வந்துச்சு. அதுக்கப்புறம் லியோலையும் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுலேயும் வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசி. இது சினிமாவில் காலங்காலமாக இருக்கிற விஷயம் தான். ஓகே, படம் ஓடலைன்னா டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் மேலே பழைய தூக்கி போடுவார். நான் கேட்ட இதெல்லாம் நீங்கள் பண்ணித்தரல, ஃபெசிலிட்டிலாம் பண்ணித்தரல, இந்த படத்தை இன்னும் நான் கிராண்டாக எடுத்திருப்பேன் அப்படிம்பாரு. ப்ரொடியூசர் என்ன சொல்லுவார், நான் சொன்னதை அவர் கதை சொன்னதை அவர் எடுத்து கொடுக்கல, படம் ஓடலை அப்படின்னா இந்த காரணங்கள்லாம் வரும். இது இந்த படத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா படத்துக்கும் ஓடாத படங்களுக்கு. ஓடாத படம் அப்படின்னா அந்த டேரக்டர் கேட்டிங்கன்னா டேரக்டர் ப்ரொடியூசர் மேலே ஒரு வண்டி கதை சொல்லுவார். நான் கேட்ட எந்த ஃபெசிலிட்டியுமே பண்ணி சொல்லலை, நான் சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கணுங்க படத்தை, அப்போ படம் ஓடி இருக்கணுங்க அப்படிம்பாரு. இந்த கிளைமேக்ஸை நான் அப்படி மாற்றினேன்னு சொன்னேன், அவர் கோஆப்ரேட் பண்ணலங்க, இந்த ப்ரொடியூசர் வந்து இப்படி வைங்கிறது ஒரு சாங் வைக்க சொன்னாருங்க அப்படின்னு நிறைய மாறி மாறி குற்றச்சாட்டு வைப்பாங்க. இது சினிமாவில் வந்து அது நேச்சராக நடக்கக்கூடிய விஷயந்தான். அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் நடந்திருக்கு. இந்த படம் ஓடிந்தால் இந்த விவாதமான பேச்சு இருக்காது, விவாதத்துக்கு இடமே இல்லை. படம் போகலை அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி பிரச்சனை. இப்போது அடுத்தடுத்து படங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. தங்கலானோட ஒரு லான்ச் வேறு பெரிய பெரிய விதத்தில் நடந்தது. தங்கலானுக்கு ஒரு சில இடையூறுகள் வந்து தமிழ் சினிமாவில் காத்திருக்கு. அந்த ரிலீஸ் அப்போவே வந்து 4-5 படங்கள் வந்து போட்டிக்கு வருது. முக்கியமாக டிமாண்டி காலனி 2 உள்ளே இறங்கினதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையில் அடிபடுதே சார், அது உண்மையா? இல்லை, அப்படி கிடையாது. தங்கலான் ஒரு பெரிய படம், ஓகே இல்லையா, அது ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. விக்ரம் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறாரு. அது போட்டின்னு சொல்ல முடியாது. ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்க போட்டின்னு சொல்கிறாங்க. ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுற எல்லா படத்துக்கும் இப்போ எல்லா படமும் ஓடிடுதா? இல்லை, திடீர்னு ரேஸுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கே டிமாண்டி காலனி 2. இத்தனை நாளாக அமைதியாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் நாங்களும் இந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணனால ஒரு பேச்சு போய்கிட்டு. இல்லை, அது ஒரு காரணம் கிடையாது. டிமாண்டி காலனி ஆல்ரெடி படம் எப்போயே முடிஞ்சிருச்சு. அவங்க டிலே பண்ணாங்க. இப்போ டேட்டை விட்டோம் அப்படின்னா அடுத்து தீபாவளி தான். ஓகே, இடையில டேட் கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ போன வாரம் கூட 7 படம் ஒரே தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ எந்த படத்துக்கு யார் போட்டின்னு சொல்ல முடியாதுல்ல. 7 படம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு, பேசப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஓடின படம் என்ன படம்? சின்ன படம் தான் ஓடிச்சு. அப்போ இந்த போட்டியெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக 2 ஷோ போடுறாங்க, படம் வந்து நல்லா இருக்குன்னா தேட்டர் விட்டு தூக்கிடுவாங்க. இப்போ மழை பிடிக்கிற மணியாக இருக்கட்டும், போட்டாக இருக்கட்டும், போட்டெலாம் நிறைய இடங்களில் தூக்கிட்டாங்க, மழை பிடிக்கிற மணி தூக்கிட்டாங்க. ஆனால் ஜமா தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆடியன்ஸு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எத்தனை படம் ரிலீஸ் ஆகிறது, எந்த லைனப்புன்றது பிரச்சனை கிடையாது. படம் நல்லா இருக்காங்கிறது தான். இப்போ ஓப்பனிங் தியேட்டர் கிடைக்கிறது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒழிய, படம் நல்லா இப்போ டிமாண்டி காலனியும் தங்கலான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தங்கலான் நல்லா இருந்துச்சுன்னா தங்கலான் தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். தேட்டர் ஓனர்ஸே ஷோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு போட்டி கிடையாது. படம் எப்படி இருக்குங்கிறது தான் மக்கள் இன்றைக்கி பார்க்குறாங்க. சார், ரிலீஸ் ஆன படங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் மாதிரி இருந்தாலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டேட்லேயே கூட நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. கோட் படத்தோட 3rd சிங்கிள் ஸ்பார்க், அதுக்கு கங்கை அமரன் லிரிக் எழுதுறாரு அப்படின்னு சொன்ன அந்த ப்ரொமோலே வந்து நிறையா நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது பாடல் ரிலீஸ் ஆனப்போ பயங்கரமாக மிக்சட் ரியாக்ஷன் கூட இல்லை, பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, யுவன் சங்கர் ராஜாவே வந்து இது போடல, வேறு யாரோ மியூசிக் போட வச்சிட்டாங்க, இப்போ வந்து இவர் போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன? இல்லை, 3rd சிங்கிள் பெரிய எதிர்பார்ப்போடு வந்து முதல் நாள் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க, அடுத்த நாள் பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, எல்லோரும் பெருசாக எதிர்பார்த்தாங்க. பட் எதிர்பார்த்த வரைக்கும் இல்லை. கங்கை அமரன் இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் வந்து போகிற போக்கில் அவர் வந்து ஒரு பூமர், ஒரு வயசானவர் மாதிரி சொல்கிறார். கிட்டத்தட்ட 1000கணக்கான பாட்டு எழுதியிருக்காரு. ஓகே, பெரிய ஹிட் சாங்ஸ் இன்றைக்கி இளையராஜா கிட்ஸில் பல பாடல்கள் எழுதினவர் கங்கை அமரன் தான். அதனால் நீங்கள் அவர் அவ்வளோ ஈஸியாக நினச்சிட முடியாது. கோவாவில் கூட ஒரு பெரிய ஒரு மெலடி சாங் எழுதினார், இதுவரை இல்லாத வாழ்க்கை. நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஒரு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் டியூன் அங்கே நிற்கலை. இப்போ ஸ்டைலிஷாக இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தான் எழுதியிருக்கிறார். லிரிக்கெலாம் அங்கே பிரச்சனை கிடையாது. அந்த டியூனு போய் உட்காரல. யுவன் சங்கர் வாய்ஸ் வந்து அந்த பாட்டுக்கு மேட்ச் ஆகலை. யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ்க்குன்னு ஒரு பாட்டு இருக்குது, ஆனால் இந்த பாட்டுக்கு அந்த வாய்ஸ் வந்து சரியாக மிக்ஸ் ஆகலை, உட்காரல. அப்புறம் அந்த சாங்கை பிக்சரைஸ் பண்ண விதம் எல்லாமே அந்த படத்தில் மைனஸாகவே அந்த விட்டு அந்த 3rd சிங்கிளில் மைனஸாக இருக்குது. ஆல்ரெடி 3rd சிங்கிள் மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு விட்டு அந்த சாம்பியன் பாட்டும் சரி, விசில் போடு பாட்டாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து சின்ன சின்ன கணந்த அந்த பாட்டாக இருக்கட்டும், எதுவுமே வந்து பெருசாக இல்லை. இந்த பாட்டு ரொம்ப எதிர்பார்த்த பாட்டு, ஒரு ஓப்பனிங் சாங் மாதிரி இருக்கும், ஒரு கிளப் சாங் மாதிரி இருக்கும். அது ஒரு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நினச்சாங்க. அது ஸ்பார்க்குன்னு பார்த்தா அது பயங்கர ஷாக் ஆகி போச்சு. அது அந்த அளவுக்கு இருக்குது. சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வச்சு அதை இது லுக்கு முதற்கொண்டு நல்லா இல்லைன்னு. ஆமாம், அதை டீஏஜிங் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அது டீஏஜிங் பண்ணாமல் இருந்தாலே நல்லா இருந்திருப்பார்.
அது மாதிரி அங்கே போய் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணி ஏஜிங் ஆல்ரெடி ஆதவன் படத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஆதவன் படத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் அது கரெக்டாக ஆப்டாக இருக்கும். அது இது ரொம்ப ஆப்டாக இல்லை, இது ஒரு ஆக்வேர்டாக இருக்கு. அவரை வந்து அழகாக காட்டுறதுக்கு தான் டிஏஜிங் பண்ணுவாங்க. அவர் வந்து இந்த மாதிரி காட்டுறதுக்கு இப்போ ஏன் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இப்போ அதுவும் ஒருத்தில் பின்னாடி போட்டு இந்த செட் ஒர்க்கும் பெருசாக இது பெருசாக புதுசாகலாம் இல்லை, பழைய நிறைய படங்களில் பார்த்த ஒரு ஃபார்மெட்டு ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்கிறாங்க. சாங் மூமெண்ட்டு, டான்ஸ் மூமெண்ட்டு எல்லாமே அதில் வந்து அபத்தமாகவே இருக்குது, அதாவது ஒட்டாத மாதிரியே இருக்குது. ஆனால் அதே இது ஹிந்தி வெர்ஷன் நல்லா இருக்குது சாங். ஆமாம், ஹிந்தி வெர்ஷன் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. பட் அது இனிமேல் தமிழில் அது பெருசாக ஒரு இதில் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு ஷாக்கு தான் அது. வெங்கட் பிரபு வந்து அஜித்தோட ரசிகர், அதனால தான் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்து மேலே ஒரு பயம் வந்து ஏற்பட்டிருக்கு சார் விஜய் ரசிகர். உண்மைதான் பயம் ஏற்பட்டிருக்கு. அஜித்தோடைய ரசிகர் அதனால வேணும்னே பண்ணியிருக்காருன்னா அவர் எப்படி அவர் லைஃப்பை கேரியரை காலி பண்ணிக்கிறார். இது ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய எதிர்பார்ப்புகளுக்குள்ள படம். அவருடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பெருசாக போகல வெங்கட் பிரபு. அப்படிங்கும்போது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில் கிடச்சிருக்கப்போ அதை வந்து மிஸ் பண்ணார்னா விஜய்க்கு பிரச்சனை கிடையாது, அந்த தயாரிப்பாளருக்கு பிரச்சனை கிடையாது. ஏஜிஎஸ் மாதிரி பெரிய தயாரிப்பாளர் எல்லாம் உணர் படம் பண்ணி போயிடுவாங்க, பணம் கொஞ்சம் போயிடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. விஜய் அடுத்த படத்தோட அவர் அரசியலுக்கு போகிறார். பாதிக்கப்பட போகிறது யாருன்னா வெங்கட் பிரபு தான் பாதிக்கப்படுறார். அது சும்மா அவங்க ஒரு ஆற்றாமையில் சொல்கிறாங்களோ ஒழிய வெங்கட் பிரபு அவர் சரியாக இருக்குன்னு நினச்சி தான் பண்ணியிருக்காரு. ஓகே, அவர் ஒரு ஆற்றாமையில் தான் பண்ணியிருக்காரு, அவர் சரியாக இருக்குன்னு நினச்சி பண்ணியிருக்காரு. அது என்னமோ இப்போ உள்ள விஷயத்துக்கு சரியாக செட் ஆகலை. பட் நம்ம சாங்கை வச்சோ அந்த ட்ரெய்லரை வச்சோ ப்ரோமோ வந்ததை வச்சோ நம்ம இது கெஸ் பண்ண முடியாது. ஸ்கிரிப்ட் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருப்பார், அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார், பல விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிங்க, ரொம்ப நன்றி சார்.